ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் 3 மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். முதலாவது, மனுஷனாக பிறவி எடுக்கிறது, மனித பிறவி. எண்ணற்ற உயிரினங்களில் மனிதனாக பிறப்பது மிகவும் அரிய பாக்கியம். நம் சாஸ்திரங்கள் சொல்வது போல பரந்த கடலில் மிதக்கும் ஒரு சிறிய மர வலயத்திற்குள் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மேலே வரும் பார்வையற்ற ஒரு ஆமை, டார்டாய்ஸ், தன் தலையை நுழைப்பது எவ்வளவு அரியதோ கஷ்டமோ அவ்வளவு அரியது மனித பிறவி. ஏனெனில் மனிதனுக்கு மட்டுமே சிந்திக்கும் அறிவும் நல்லது கெட்டதை பகுத்தறியும் திறனும் தன்னையும் இறைவனையும் உணரும் வாய்ப்பும் உள்ளது. ஆனால் மனிதனாக பிறந்தாலே போதாது. இரண்டாவது பிளெஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதம், நல்ல மனிதனாக வாழ்வது. அன்பு, கருணை, நேர்மை, பணிவு, பொறுமை, மன்னிக்கும் மனம் போன்ற உயர்ந்த குணங்கள் நம்முள் மலர வேண்டும். மனித பிறவி இறைவன் கொடுத்த பரிசு. நல்ல மனிதராக வாழ்வது நம் தேர்வு, அவர் சாய்ஸ். கேரக்டர் இஸ் டெஸ்டினிம்பாங்க. நம் குணமே நம் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. மூன்றாவது பிளெஸ்ஸிங்ஸ் மற்றும் மிக உயர்ந்த ஆசீர்வாதம் சத்குருவின் அருள், அதாவது ஒரு குருவின் அருள். நம் கண்கள் வெளி உலகை பார்க்கின்றன, ஆனால் குரு நம்மை உள்நோக்கி பார்க்க கற்றுத்தருகிறார். அறியாமையை நீக்கி நம்முள் ஏற்கனவே இருக்கும் தெய்வீக ஒளியை உணரச் செய்கிறார். அதனால்தான் the guru is not the one who gives you light, but the one who helps you discover the light already within you அப்படின்னு சொல்லுவாங்க. தியானம், பிராணாயாமம், நல்ல சிந்தனை, சத்சங்கம் போன்றவற்றின் மூலம் அந்த உள் ஒளியை அனுபவிக்க குரு நம்மை வழி நடத்துகிறார். எனவே நண்பர்களே, மனித பிறவிக்கு நன்றியுடன் இருப்போம். நல்ல மனிதர்களாக வாழ முயற்சி செய்வோம். சத்குருவின் அருளை பற்றி, அதாவது குருவின் அருளை பற்றி நம்முள் இருக்கும் இறை ஒளியை உணர்வோம். இந்த 3 பிளெஸிங்ஸும் கிடைத்த வாழ்க்கை உண்மையிலேயே பாக்கியமான வாழ்க்கை. இறைவனின் அருளும் குருவின் ஆசியும் உங்கள் அனைவருக்கும் என்றும் கிடைக்கட்டும். இறைவா நன்றி.